அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை போடுறோம். ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை போடுறேன். அதில் 2இல் ராகு சனி இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக ஒரு ஜாதகத்தை போடுறேன். அதில் உங்களுக்கு நான் இது வரைக்கும் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும் பேசிக்காக அந்த ஜாதகத்தை அப்ளை பண்ணி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் பலன் எடுக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் என்னென்னலாம் நம்ம பண்ணணும், எது எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றது மேலோட்டமாக அப்ளை பண்ணலாம். ரொம்ப டெப்த்துக்கெலாம் போக வேணாம். ஸோ மேலோட்டமாக பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? எப்படி நம்ம கணிக்கிறது பேசிக்காக அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். சரி, அதுக்கு முன்னாடி ராகு ராசி கட்டத்தில் எந்தெந்த வீட்டில் அமர்ந்திருந்தால் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பொதுவாக மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீட்டில் இருந்தால் பொதுவாக நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? அதே போல் கேது பொதுவாக ராசி கட்டத்தில் எந்தெந்த வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த 3 வீட்டில் இருந்தால் பொதுவாக நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? பொதுவாக நல்லது பண்ணுவார். சரி, இதை மட்டும் பொதுவாக ராகு கேது எந்தெந்த வீட்டில் உட்காந்துருந்தா நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஓகேங்களா? இப்போ இது ராகுன்னு வச்சுங்க, இது கேது எந்த வீட்டில் இருந்தால் நல்லது. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்தெந்த வீடு ராகு இந்த வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணுவார், இந்த வீட்டில் இருந்தாலும் நல்லது பண்ணுவார், இந்த வீட்டில் இருந்தாலும் நல்லது பண்ணுவார், இந்த வீட்டில் இருந்தாலும் நல்லது பண்ணுவார். அடுத்தது மகரம், ராகு இங்கே இருந்தாலும் நல்லது பண்ணுவார். ஓகேங்களா? அப்போ எந்தெந்த ராகு நம்மளுக்கு நல்லது பண்ணுவார்? மேஷ ராகு, ரிஷப ராகு, கடக ராகு, கன்னி ராகு, மகர ராகு. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்தாக்க நம்மளுக்கு பொதுவாக நல்லது பண்ணுவார். இதே நம்ம கேதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கேதுக்கு கன்னி, விருச்சிகம், கும்பம். ஓகேங்களா? எங்கெங்க நல்லது பண்ணுவார் நம்மளுக்கு? கேது கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த வீடுகளில் இருந்தால் பொதுவாக நல்லது பண்ணுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு முக்கியமானது. இது மனசில் எப்பயுமே நம்ம பலன் எடுக்கிறப்ப பொதுவாக நம்மளுக்கு இது மனசில் இருக்கணும். ஓகேங்களா? ஞாபகம் எந்த நேரத்துலையும் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதை மறந்துடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. கேதுக்கு எது நல்லது பண்ணும், ராகுக்கு எது நல்லது பண்ணும், எந்த வீடு நல்லது பண்ணும் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பொதுவாக ஒரு ஜாதகம் போடுறேன்.
ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன சொன்னோம், 2ல் வந்து ராகு சனி இருந்தால் என்ன நடக்கும், என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்து பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்னத்தை பார்க்கணும், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம என்னத்தை பார்க்கணும், ஃபஸ்ட்டு லக்னம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, லக்னத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது லக்னாதிபதி யார், லக்னாதிபதி செவ்வாய். ஓகேங்களா? செவ்வாய் எங்கே இருக்கிறாரு பாருங்கள், 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? 9ஆம் வீடு 8 9 இங்கே இருக்கிறாரு. அந்த வீட்டோட அதிபதி குரு. ஓகேங்களா? லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் யார், குரு. அந்த குரு என்னவா இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த குரு என்ன இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறாரு. இதை சொல்லலாம். அடுத்தது லக்னம் நல்லா இருக்குது. அடுத்தது லக்னாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து என்னவா இருக்கிறாரு, உச்ச குரு வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? உச்ச குரு வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாவே என்ன அர்த்தம், குரு வீட்டில் இருந்தாவே சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல் உச்ச குரு அப்படின்றப்ப இன்னும் நல்லா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? வேற என்ன சொல்லலாம், 2ஆம் வீட்டில் லக்னம் லக்னாதிபதி பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்கணும், அடுத்தது 5 9 உடையவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் 5ன்னாக்க இது 1 2 3 4 5. இந்த வீட்டு அதிபதி சிம்மம் தானே, அந்த வீட்டு அதிபதி சூரியன். அந்த சூரியன் எங்கே இருக்கிறாரு, 12ல் போய் மறைஞ்சிட்டார். 12ல் போய் மறைஞ்சிட்டாரு. அதே மாதிரி 9க்கு உடையவர் யார், 5க்கு உடையவர் வந்து 12ல் மறைஞ்சிட்டாரு. 9க்கு உடையவர் வந்து யார், குரு. ஓகேங்களா? 9க்கு உடையவர் குரு. குரு என்ன ஆகிட்டார், உச்சமாயிட்டார். அப்போ 5 9க்கு உடையவர் பார்த்துட்டோம். ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு, ஒருத்தர் வந்து உச்சமாயிருக்காரு. ஓகேங்களா? சரி. அடுத்தது என்ன பார்க்கலாம், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே டக்குன்னு லக்னம் லக்னாதிபதி பார்த்துட்டு அடுத்தது குருவை பார்த்துறோம். அதுக்கு அடுத்ததும் பார்க்கலாம், முன்னாடியும் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம், முதல் இந்த ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறாரு. ஓகேங்களா? சந்திரன் எங்கே இருக்கிறாரு, வளர்பிறையில் இருக்கிறாரா, இல்லை தேய்பிறையில் இருக்கிறாரா, இல்லை பௌர்ணமியில் இருக்கிறாரா. ஓகேங்களா? சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரா, இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ சந்திரனை பார்த்தாக்க எங்கே இருக்கிறாரு, அவர் அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. சூரியன் எங்கே இருக்கார், அடுத்தது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சூரியன் வந்து 15 டிகிரியில் இருக்கிறாரு, சந்திரனும் 15 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தாக்கா இன்னொரு 2.25 நாளில் அமாவாசையாக ஆக போகிறாரு. ஓகேங்களா? அமாவாசை நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அமாவாசையை நோக்கி சந்திரன் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது முழுக்க முழுக்க தேய்பிறை, அமாவாசைக்கு பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன இருக்குது, சுக்கிரன் வந்து சந்திரன் கூட இருக்கிறாரு. அடுத்தது புதன் வந்து நீச்சமாயிட்டாரு. புதன் வந்து நீச்சமாயிட்டாரு. அடுத்தது சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ராகும் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கேது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? சரி. இப்போ இதை வந்து பொதுவாக நம்ம என்னென்ன சொல்லலாம், என்னென்ன சொல்லலான்றது இப்போ நான் சொல்லிட்டேன். இதை வந்து பலன் எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன எடுக்கலாம், இவங்க வந்து பிறந்தது ராகு தசையில் பிறந்திருக்கிறாங்க. ராகு தசை முடிகிற ஸ்டேஜில் பிறந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ நடப்பு தசை வந்து குரு ராகு இதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. சரி, வேற என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி வந்து
ராகு இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆனால் டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா சனி வந்து 29 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு வந்து 8 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? வேற என்ன சொல்லலாம்? சூரியன் இங்கே இருக்காரு, குரு இங்கே இருக்கிறாரு. அப்போ சூரியன்லேருந்து குரு எத்தனாவது வீடு வராரு? 5ஆம் வீடாக வராரு. 1 2 3 4 5 5ஆம் வீடு வந்தாக்க வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாக்கா ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு ஸ்டார் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் இருக்கும். ஸ்டார் ஒன்று போட்டுங்க. இப்போ சனி பார்வை எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 அங்கே இருக்குங்களா? 4 5 6 7 கேதுகிட்ட இருக்கா? அடுத்தது 8 9 10 இங்கே இருக்கு. சரி, வேற என்ன சொல்லலாம்? பரிவர்த்தனை. ஓகேங்களா? பரிவர்த்தனை என்றது எது ஆகுது? சனி சுக்கிரன். சனி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. வேற குரு வந்து உச்சமாயிருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் பார்வை அடுத்து சொல்லிடுறேன் பாருங்க. 1 2 3 4 செவ்வாய் பார்வை எங்கே இருக்குது? சூரியன்கிட்ட இருக்குது. 5 6 5 6 7 கரெக்டாக செவ்வாய்க்கு ஆகாத வீட்டில் செவ்வாய் பார்வை இருக்குது. 7ஆவது. அடுத்தது 8ஆம் பார்வை குருக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த இதில் பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து சுபத்துவமாக குரு வீட்டை சிறப்பு பார்வையாக பார்க்குறாரு. குரு வீட்டை இல்லை, குருவை. ஓகேங்களா? சரி, இப்போ வேற என்ன பார்க்கலாம்? அடுத்தது முக்கியமானதை நான் சொல்லணும். அதை நான் வந்து நிறுத்தி தான் வச்சுருக்கேன். சரி, அதை லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. குரு பார்வை. ஓகேங்களா? சுக்கிரன் பார்வை எங்கே இருக்குது? சுக்கிரன் பார்வை இங்கே இருக்குது. இந்த இடத்துல சந்திரன் வந்து அமாவாசையை நோக்கி போயிட்டு இருந்தாலும் சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பெரிய கெடுதல் நடக்காது. அந்த இடத்துல சுபத்துவமாக ஆயிடுறாரு. ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா உச்ச குரு வக்ரம் ஆயிட்டாரு. வக்ரமானா என்ன அர்த்தம்? இயல்புக்கு மாறா தன்மை. ஓகேங்களா? வக்ரம்னா ஆப்போசிட் கிடையாது, இயல்புக்கு மாறா தன்மை. இயல்புக்கு மாறா தன்மையில் அவர் பலன் கொடுப்பாரு. ஓகேங்களா? எப்படி கொடுக்குறாரு? குரு வந்து 5ஆம் பார்வை. குருக்கு என்னென்ன பார்வை இருக்குது? 5 7 9. ஓகேங்களா? அப்போ 5ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு? கேதுவை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக வந்து மகரத்தை பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு, மீனத்தை. ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகர் வந்து பொதுவாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமா சொல்லணும் அப்படின்னாக்க படிப்பு எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா படிப்புக்கு உண்டான இடம் எது? 4ஆம் இடம். ஓகேங்களா? கல்வி தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாகனம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் பார்க்கணும். ஓகேங்களா? 2ஆம் வீடு என்னது? தனம் குடும்பம் வாக்கு. 3ஆவது இடம் தைரிய வீரிய ஸ்தானம், இளைய சகோதரன் வீடு. அடுத்தது இதுதான் நான் சொல்லிட்டேன். இது அதிர்ஷ்டம், குழந்தை, இதெல்லாம் இங்கே. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 6 கடன், நோய், எதிரி. இது கலத்திரஸ்தானம். இது யார்? 8ஆம் வீடு. ஓகேங்களா? 8ஆம் வீடு என்னது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், இது போல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். 11ஆம் இடம் லாபஸ்தானம்,
அடுத்தது மூத்த சகோதரன் இந்த வீடு. அடுத்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீடு விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், இந்த மாதிரி இதெல்லாம் 12ஆம் வீடு. சரி, அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும், என்னென்ன வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், குரு வந்து இப்படி இங்கே பார்க்குறாரு, 7ஆம் கேதுவை பார்க்குறாரு, அடுத்தது மகரத்தை பார்க்குறாரு, அடுத்தது மீனத்தை பார்க்குறாரு. இப்போ இவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா? படிப்புக்கு உண்டான கிரகம் புதன். ஓகேங்களா? புதன் வந்து யார்? 6ஆம் வீட்டு அதிபதி. 1 2 3 4 5 6 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு? 12ல் மறையிறாரு. ஓகேங்களா? 12ல் மறையிறாரு. அதே போல் நீச்சம் ஆயிடுறாரு. சரி, அடுத்தது 8ஆம் வீட்டு அதிபதி யார்? செவ்வாய். 8ஆம் வீட்டு அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு? 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, அடுத்தது சரி, இப்போ இவர் வந்து படிப்பாரா படிக்க மாட்டாரா அப்படின்னு பார்த்தா, இவர் பொதுவாக சொல்லப்போனால் குரு வக்ரம் ஆயிட்டாரு, அதனால் பார்வையெல்லாம் வந்து சரி இருக்காது. ஓகேங்களா? குரு பார்வை சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதான் அந்த பார்வை வந்து இயல்புக்கு மாறா தன்மையாக இருக்குது. குரு வக்ரமானா, குரு வக்ரம் இல்லை, பொதுவாக எந்த கிரகம் வக்ரம் பண்ணாலும் இயல்புக்கு மாறா தன்மையாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ குரு வந்து இங்கே பார்க்குறாரு. இங்கே பார்த்தாக்க இது எத்தனாம் வீடு? 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீடு சுபத்துவம் ஆகிப்போச்சு. 8ஆம் வீட்டில் யார் இருக்கா? கேது இருக்கிறார். அப்போ 8ஆம் வீட்டில் கேது இருந்துச்சு அப்படின்னாக்கா இவருக்கு என்ன பண்ணுவார்? சரி, அதை அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, குரு வந்து கரெக்டாக புதனை பார்த்து நீசமான புதன் வந்து என்ன ஆயிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்துருச்சு. பவர் வந்து அவங்க நல்லா படித்தாங்க. அடுத்தது குரு வந்து சூரியனை பார்த்தா சிவராஜ யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது, அது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து இங்கே பார்க்குறாரு, கேதுவை பார்க்குறாரு. கேது 8ஆம் இடத்தை பார்க்குறப்ப 8 8 12 சுபத்துவமாக இருந்தால் வெளிநாடு வெளி மாநிலம் இப்படிலாம் போவாங்க இருக்கு இல்லைங்களா? 8 12 சுபத்துவம். ஓகேங்களா? அப்போ இந்த இடம் 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறப்ப அவங்க வந்து வெளிநாடு போவாங்களா போக மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்லுவேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இது என்ன ராசியில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். என்ன ராசியில் இருக்குது? ஸ்திர ராசியில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்திரம். ஸ்திர ராசியில் இருக்கிறனால அவங்க வந்து பர்மனண்ட்டாக அங்கே வந்து வெளிநாட்டில் போய் தங்க மாட்டாங்க. போவாங்க, ஏதாவது வேலையாக போவாங்க, இல்லை படிப்பு வேலையாக போவாங்க. ஏதோ இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸ்திர ராசியோட இது அது மாதிரி தான். போகவே மாட்டாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. சப்போஸ் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, வேறு வழியே இல்லை அப்படின்னா போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. ஓகேவா? ஸ்திரம். இதே வந்து குரு வந்து இங்கே பார்க்குறாரு. இது என்ன ராசி? உபயராசி. ஓகேங்களா? உபயராசி. புதன் அங்கே இருக்கிறாரு, பங்கம் ஆயிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவங்க படிப்பு விஷயமா அந்த விஷயமா இந்த விஷயமான்றதுக்கு அந்த படிப்பு சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்டது போயிட்டு மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டில் ராகு இருந்தால் மட்டும்தான், 12ஆம் வீட்டில் ராகு சுபத்துவமாக இருந்தால் மட்டும்தான் ஃபாரின்லேயே போய் வெளிநாட்டிலே போய் அங்கேயே செட்டில் ஆகிற அமைப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை. ஓகேங்களா? அதனால் போவாங்க, போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. அந்த அமைப்பு தான். வெளிநாட்டு அமைப்பு வந்து சரராசியாக இருந்தால் அங்கே இருப்பாங்க, அங்கேயே ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க. அதே மாதிரி 12ல் ராகு சுபத்துவமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் வந்து அங்கேயே க்ரீன் கார்டு, அங்கேயே குடியுரிமையெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய அமைப்பு அது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது சந்திரன். சந்திரன் சுக்கிரன். ஓகேங்களா? சுக்கிரன் வந்து என்னவா இருக்கிறாரு? சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதான் எழுதியிருக்கிறீங்களா? பரிவர்த்தனை, சனியும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து குரு தசை ராகு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு அடுத்தது முடிய போகுது.
முடிஞ்சு அடுத்து சனி தசை சுயபக்தி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? சனி தசை சுயபக்தி ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ பரிவர்த்தனை ஆகிறப்ப என்ன பண்ணுவார்? சனி என்ன பண்ணுவார்? பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே இந்த பரிவர்த்தனைன்ற இதில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே தான். என்ன பரிவர்த்தனை இது? 2-11 பரிவர்த்தனை. 2-11 பரிவர்த்தனை. அப்போ சனி தசை வந்துச்சுனாக்க, அப்போ இந்த வீட்டு ஆதிபத்தியம் வந்து சனி வந்து இந்த வீட்டு பலனை பண்ணுவார். எந்த வீட்டின் வழியாக? 2ஆம் வீட்டின் வழியாக. ஓகேங்களா? 2ஆம் வீட்டின் வழியாக 11ஆம் வீட்டின் பலனை செய்வார். ஓகேங்களா? சரி, அடுத்தது சுக்கிர திசையில் அதுக்கு ஆப்போசிட்டு. ஓகேங்களா? சுக்கிர திசைலாம் பின்னால் வருது, அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். சரி, அடுத்தது அன்றைக்கி இருந்தால் தெரிஞ்சுக்கிங்க. வரப்போகுதுன்றது நம்ம சும்மா ஒரு இது எடுத்துக்காட்டு தான். எடுத்துக்காட்டு வந்து நம்ம போட்டு சுக்கிர திசைக்கு எப்படி, சனி திசைக்கு எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே வந்து பரிவர்த்தன்ற இதில் வந்து நான் அதை சொல்லியிருக்கேன். அதே போல் தான் இங்கேயும். ஓகேங்களா? சரி, இப்போ இங்கே ராகு என்ன பண்ணுவார்? நான் ஏற்கனவே வந்து இப்போ தான் சொன்னேன், ராகு எந்த வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணுவார் அப்படின்ட்டு. எங்கே பண்ணுவார்? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த வீட்டில் இருந்தால் பொதுவாக நல்லது பண்ணுவார் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ராகு வந்து இங்கே இருக்கிறாரு. பொதுவாக ராகு வந்து 2ஆம் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் வந்து சுபகிரகம். சுக்கிரன் வேற எங்கே இருக்கிறாரு? 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? சனியும் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. ஆனாலும் சனிக்கும் ராகுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிகிரி வித்தியாசம் வருது? எத்தனை டிகிரி வித்தியாசம் வருதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நான் கரெக்டாக சொல்லலாம் 21 டிகிரி வித்தியாசம் வருது. 21 டிகிரி வித்தியாசம் வருதுன்னா அது 29 கடைசி அந்த கோட்டுக்கிட்ட வந்துட்டார். சனி வந்து கடைசியாக இந்த கோட்டுக்கிட்ட இந்த வீட்டு எண்டுக்கு வந்துட்டார். அப்போ அடுத்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? அப்போ சனி பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்குனாக்கா சனி பார்வை உங்களுக்கு அங்கேருந்து தான் கணக்கு எடுக்கணும் ஒவ்வொன்றும். ஏன்னா 29 டிகிரின்றப்ப அந்த வீட்டை தாண்ட போகிறாரு. அவ்வளோதான், முடிய போகுது, எண்டில் வந்துட்டார். ஓகேங்களா? அப்போ ராகுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்குது? 21 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். அவங்க இப்போ நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது குருதசை முடிய போகுது. குருதசை முடிய போகுது. இப்போ சனி தசை ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த வீட்டு பலனை பண்ணும். சனி தசையில் இந்த வீட்டு பலனை பண்ணும். 2ஆம் சனி வந்து 11ஆம் வீட்டின் பலனை 2ஆம் வீட்டு வழியாக பண்ணும். ஓகேங்களா? அப்படின்னு அப்போ பலன் எப்படின்றத புரிஞ்சுங்க. ஓகேங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லி பாருங்க, பரிவர்த்தனையில் வந்து எந்த தசை நடக்குதோ அதுக்கு இந்த வீட்டிலேருந்து அப்படி இது ரிவர்ஸ் போயிடணும். ஓகேங்களா? அப்போ 11ஆம் வீட்டு பலனை 2ஆம் வீட்டு வழியாக செய்யும். அப்போ சனியோட இது என்னது அதெல்லாம் பார்த்துங்க. அந்த 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது, 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது, இதெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்துக்கணும். ஓகேங்களா? வேறு அதேமாதிரி எப்பயுமே பலன்றது ஆதிபத்தியம், காரகத்துவம், இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? வெறும் ஆதிபத்தியத்தை மட்டும் வச்சு எடுக்க முடியாது, காரகத்துவத்தை மட்டும் வச்சு, ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து பலன். ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? சந்திரன், இருள் சந்திரன் வந்து சுக்கிரன் கூட இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கிறாரு. சூரியன் வந்து செவ்வாய் பார்வை இருக்குது. ஆனால் சூரியன் வந்து என்ன ஆகிட்டாரு? சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஆனால் செவ்வாய் பார்வை சுபத்துவ பார்வை தான். ஏன்னா குரு வீட்டிலேருந்து பார்க்குறாரு. அதே மாதிரி புதன் வந்து எங்கே பார்க்குறாரு? அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. ஆனால் புதன் தசையோட சனி தசை முடிஞ்சோன்னா அடுத்த புதன் தசை வரும் இல்லைங்களா? புதன் தசையோட பலன் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த லக்னத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு சனி தசா, அடுத்தது புதன் தசா, அடுத்தது கேதை விட்டுருங்க, அடுத்தது சுக்கிர தசா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு மாதிரியான தசா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டீம், அந்த அணி வந்து ஆப்போசிட் அணி, அப்போ அந்த அந்த தசைங்கள்லாம் வருது. அப்படி இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை யோகம், சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சனி தசா ரொம்ப மோசமாக இருக்கிறது, ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து ரெண்டாவது ராசி அதிபதியோட தசா வேற, சனி வந்து ராசி அதிபதியோட தசை வேற, இதை பார்த்துங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இப்படி நடக்கும். இருந்தாலும் என்ன ராசிபதி அதிபதியாக இருந்தாலுமே இந்த லக்னத்துக்கு சனி வந்து ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தோம்னா அன்ஃபேவர் தான். ஆனால் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால அது வந்து நல்ல நல்ல விதமாக போகும். தொழிலும் பார்த்தீங்கன்னாக்கா லாபகரமாக போகும். இது எல்லாமே போகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்னேன் இல்லைங்களா, புதன் தசா எப்படி நடக்கும். இப்போ குரு தசை பிறந்தது ராகு தசா, அடுத்தது குரு தசா வந்துச்சு. குரு தசையில் பார்த்தீங்கன்னாக்கா குரு தசாவில் நல்லா படித்தாங்க, நல்லா ஓகே. இப்போ குரு தசா முடிய போகுது, 16 வருஷ குரு தசா முடிய போகுது. இப்போ சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிவர்த்தனை யோகம். அப்போ சனி எத்தனை கூடையவர், சனி தசா வந்து எத்தனை கூடையவர், 10-11க்கு உடையவர், 10-11க்கு உடையவர். அப்போ அந்த 10-11ஓட ஆதிபத்தியத்தை 2ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஆதிபத்திய காரகத்துவம், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும். சரி, அடுத்தது புதன் தசா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பரம எதிரி. மேஷ லக்னத்துக்கு புதன் வந்து பரம எதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா 6-8 வருவார். 6-8 வருவார். எப்படி 6-8 வருவார்? மேஷ லக்னத்துக்கு வந்து புதன் 6, விருச்சக லக்னத்துக்கு புதன் 8. ஓகேங்களா? 2 வீட்டு ஆதிபத்தியமும் ப்ராப்ளம். யார்? 2 வீட்டுக்கும் அதிபதி யார்? புதன். அப்போ புதன், செவ்வாய்க்கு புதன் எதிரி. அப்போ விருச்சக லக்னமாக இருந்தாக்க புதன் 8ஆம் வீடு, மேஷ லக்னமாக இருந்தாக்க புதன் வந்து 6ஆம் வீடு. அப்போ இந்த 6ஆம் வீட்டு அதிபதி 12ல் போய் மறைஞ்சி நீச்சமாகி அடுத்தது உச்சகுரு பார்த்து அது உயிர் வந்துருச்சு. அதுக்கு உயிர் வந்தனால தான் இந்த படிப்பெல்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அடுத்தது அவங்க கேம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்லா இருப்பாங்க. நல்ல இது ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? என்ன காரணம்? செவ்வாய் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் நம்ம எந்த ஒரு பலன் எடுக்கிறப்பையும் லக்னாதிபதி வந்துட்டு போகணும். லக்னாதிபதி எப்படி இருக்க, இந்த லக்னத்துக்கு இந்த தசை எப்படி இருக்கும், இந்த புக்தி எப்படி இருக்கும், இந்த லக்னத்துக்கு ஒவ்வொரு டைமும் லக்னத்துக்கு வந்துட்டு நம்ம பலன் எடுத்தோம்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஓகேங்களா? எங்கேயுமே மிஸ் ஆகாது. அப்போ புதன் தசா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வீட்டு அதிபதி இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா குரு பார்க்குறாரு அப்படின்னா என்ன நடக்கும்? படிப்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நடக்கும். ஆனால் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆதிபத்திய ரீதியாக சில பிரச்சனைகளை பண்ணும். ஆதிபத்தியன்றது என்னது? அந்த இடத்துல கடன் நோய் எதிரின்னு சொல்கிறப்ப அந்த பருவத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து ஒரு சும்மா சாம்பிளுக்காக இது நான் போட்டேன். இதில் நிறைய சொல்லலாம், ரொம்ப டெப்த்தில் போய் சொல்லணுன்னாக்கா நிறைய சொல்லலாம். சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு வந்து பேசிக்காக என்னென்ன சொல்லி கொடுத்தோன்னா அதெல்லாம் இப்போ நம்ம என்னென்ன இதெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் ஒரு சேர்த்து விட்டுருந்தனாக்கா அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கிங்க. மெயினாக வந்து ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது லக்னம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். லக்னம் எப்படி நல்லா இருக்கான்னு பார்க்குறது, லக்னத்தில் சுபகிரகங்கள் இருக்கலாம், சுபகிரகங்கள் பார்க்கலாம். இது லக்னம். அடுத்தது லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து அவர் வந்து கெட்டு போயிருக்காரா இல்லை நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கெட்டு போயிருக்காரு அப்படின்னாக்கா ராகு இது கூட சேர்ந்து கெட்டு போயிருக்காரா இல்லை சனி கூட சேர்ந்து கெட்டு போயிருக்காரா அப்படின்றத பார்க்கணும். கேதுவை வந்து நம்ம எப்பயும் சொல்லக்கூடாது. ஆனால் கேதுவும் பாவகிரகம் தான், ஆனால் மெயின் வந்து ராகு தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா
வேறு என்ன நம்ம சொல்லணும், 5 9 கூடியவர்கள் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அப்புறம் 6 8 12 என்னென்ன கிரகங்கள் மறைஞ்சிருக்குது, அது பாவ கிரகமா சுபகிரகமா? சுபகிரகம் மறைஞ்சிச்சுனாக்கா 6 8 வந்து சுபகிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அந்த வீட்டு பலனை வலுத்து செய்யும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுபகிரகம் வந்து குரு வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவார், அந்த வீட்டு பலனை தூக்கலாக செய்வார். ஏன் அப்படின்னாக்கா அந்த வீடு வந்து சுபத்துவமாகிடுது. சுபத்துவமாகிடுச்சுன்னா அந்த வீட்டோட ஆதிபத்தியத்தை தூக்கலாக செய்வார். தூக்கலாக செஞ்சார்னா என்னது, கடனை கொடுப்பாரு, எதிரியை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, எல்லாத்தையும் தூக்கலாக செய்வார் அந்த பருவத்துக்கு ஏற்ப. ஓகேங்களா? அதே மாதிரி 8ஆம் வீட்டில் குரு இருந்துச்சுனாலும் அதே மாதிரி தான். 8ஆம் வீட்டு பலன் என்னது, அந்த வீட்டு ஆதிபத்தியம் என்னது, அந்த வீட்டு ஆதிபத்தியத்தை தூக்கலாக செய்வார். ஏன் தூக்கலாக செய்கிறாரு, குரு வந்து என்னவாயிட்டாரு, அந்த இடத்துல சுபகிரகம் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டு சுபத்துவமாக ஆகிடுது. அப்படின்றப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே நல்லா வலுத்து செய்யும். அதில் ஒன்று மட்டும் என்ன நடக்குன்னு கேட்டிங்கனாக்கா வெளிநாடு, திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 8ஆம் வீட்டில் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் வீட்டில் வந்து கடன், நோய், எதிரி இந்த மாதிரிலாம் வரும் குரு இருந்தாக்க. ஆனால் வேலை வந்து குரு அங்கே இருந்துச்சுன்னா நல்ல வேலை நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா வேலைக்கு உண்டான இடம் வந்து பார்த்திங்கனாக்கா 6ஆம் இடம். 8ஆம் இடம் வந்து என்னது, திடீர் அதிர்ஷ்டம். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதில் கிடைக்கும், 6 8 சுபத்துவமாக இருந்தால். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி 12ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வெளிநாடு, வெளி மாநிலம், இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். வேறு என்னென்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்புறம் ஸ்தான பலம் பார்க்கணும். உச்சம், நீச்சம், நட்பு, பகை, அதே மாதிரி சமம், மூலத்திற்குண வீடா என்னன்றது பார்க்கணும். அடுத்தது ஸ்தான பலத்தில் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேங்களா. ஷட்பலத்தில் வந்து மொத்தம் 6 இருக்குல்ல, அந்த 6ல் என்னென்ன இருக்குது, ஸ்தான பலம். அடுத்தது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது ஸ்தானபலம், திருக்பலம், திக்பலம். அப்புறம் கிரகங்கள் வந்து பாவகிரகங்கள் வந்து டைரெக்டாக ஆட்சி உச்சம்லாம் அடையாமல் இன்டைரக்டாக திக்பலம் போன்ற அமைப்பில் இருக்கணும். அது அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் ஒன்றா நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம பார்க்குறப்ப டக்குன்னு நம்மளுக்கு என்ன வரும், பலன் வரும். அந்த பலன் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்ன விஷயம் நடக்கும், என்னென்ன விஷயம் நடக்க போகிறதில்ல, எதெல்லாம் பிரச்சனை வருது, எதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றத டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாதகத்தை நோட்டில் போட்டு எல்லாம் இது பண்ணி அப்படியே நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. எழுத ஒரு குறிப்பிட்ட மாதங்கள்லாம் ஆகிப்போச்சுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பார்க்காமையே, ஆனால் இந்த பழக்கத்தில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி நம்ம எப்போயுமே நோட்டில் வந்து எழுதி பார்க்கணும். சரி, இத்தோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வகுப்பில் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, நன்றி.